அம்மா அம்மா உடம்பெல்லாம் வலிக்குதுமா. கை கால்லாம் ரொம்ப டயர்டா இருக்கு. வலி தாங்க முடியலம்மா. ஐயோ, என் பொண்ணு போட்டு இப்படி அடிச்சிருக்கானுங்களே பாவிங்க. அவனுங்க விளங்குவானுங்களா? நல்லா இருப்பானுங்களா? அம்மா நானே வலியில துடிச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா சாபம் கொடுத்துட்டு இருக்க. முதல்ல என் வலிய போக்குமா. சரிடி, நான் அமுக்கி விடுறேன். கொஞ்சம் பொறுத்துக்கோ ராகினி. அக்கா உனக்காக தைலம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இத வலிக்கிற இடத்துல தேய்ச்சா போதும், வலி எல்லாம் பறந்து போயிடும். அக்கா அக்கா இதெல்லாம் யூஸ் ஆகாதுக்கா. டைம் ஆக ஆக எனக்கு வலி அதிகமாகிட்டே போகுது. ஏதாவது பண்ணி எனக்கு வலி இல்லாம பண்ணுங்க. ஏய், சுடுதண்ணி வச்சு ஒத்தரம் கொடுத்தா சரியா போயிடும். நான் போய் சுடுதண்ணி வச்சு எடுத்துட்டு வரேன். அம்மா நீ ஏமா போற? நீ என் காலை அமுக்கி விடுமா. சரிடி. அம்மா நீ அவ காலை அமுக்கி விடு. நான் அஞ்சலியை கூப்பிட்டு சுடு தண்ணி போட சொல்றேன். அஞ்சலி, அஞ்சலி. என்னக்கா? ஏ அஞ்சலி, ராகினிக்கு உடம்பு வலி தாங்க முடியல. சுடுதண்ணி வச்சு ஒத்தரம் கொடுத்தா சரியா போயிடும். நீ போய் ஒரு பாத்திரத்துல நல்லா தண்ணியை சுட வச்சு அந்த வெந்நீரை எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. ராகினி, உன்னை கடத்தினவங்க உன்னை ரொம்ப அடிச்சாங்களா? அடி வாங்காம இவ துடிப்பாளா? பெரிய போலீஸ் ஆபீசர் மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க. போய் முதல்ல சுடு தண்ணி போட்டு எடுத்துட்டு வா. சரி போம்மா. அந்த தைலத்தை இந்த கால தேய்க்கா. ராகினிய யாரு கடத்திருப்பாங்க? அவ கிட்னாப் ஆனதுக்கும் ஷேகருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? வீட்டுக்கு வந்த ஷேகர் ஏன் அப்படி பேசிட்டு போனா? அம்பலவாணர் குடும்பத்தோட மானம் இப்போ என் கிட்ட இருக்கு. நான் உன்னை சும்மா சொல்லல, ரகசியமான ஒரு விஷயத்தை என் கையில வச்சுட்டு தான் சொல்றேன். என் ஆசைக்கு இணங்கி நடக்க போறியா, இல்ல புகுந்து விட்டு மானம் பறி போகணுமா? ரெண்டுல ஒண்ணு நீயே செலக்ட் பண்ணிக்கோ. மாமா குடும்பத்து மானம் அவங்கிட்ட இருக்குன்னு மிரட்டுறான். அப்படி என்ன ரகசியத்தை வச்சிருக்கான்னு தெரியலையே. என்ன அஞ்சலி, போன் பண்ணா உடனே அட்டன் பண்ண மாட்டியா? ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டியே. இப்ப எதுக்கு போன் பண்ண? பொழுது போகல, அதனால உன் இனிமையான குரலை கேட்க தான் நான் போன் பண்ணேன். நான் போனை கட் பண்றேன். கட் பண்ணிடாத, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் உன்கிட்ட பேச தயாரா இல்ல. உன் பேச்ச கேட்கவும் எனக்கு இஷ்டம் இல்ல. உனக்கு இஷ்டம் இல்லாம இருக்கலாம், ஆனா அம்பலவாணர் குடும்பத்தோட மானம் என்கிட்ட இருக்கே. அத காப்பாத்துறதுக்காவது நீ என் பேச்சை கேட்டுதான் ஆகணும். என்ன இப்ப சொல்லு, என் பேச்சை கேக்குறியா இல்ல அம்பலவாணர் ஃபேமிலி மானம் காத்துல பறக்கட்டோன்னு விட்டுறியா? நீ சைலண்டா இருக்கத பார்த்தா என் பேச்சை கேட்பன்னு தோணுது. பேசலாமா? ஹே ஷேகர், நீ இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உன்கிட்ட நான் எவ்வளவு நட்பா பழகுனேன். ஆனா நீ ஏன் இப்படி ஒரு அசிங்கமான நினைப்ப உன் மனசுக்குள்ள வச்சிருக்க? அசிங்கமான நினைப்பா? இல்ல அஞ்சலி, உன்னை அடையணும் நான் துடிக்கிறது உயர்வான நினைப்பு. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு எப்படிதான் மனசு வருது? இங்க பாரு அஞ்சலி, முதல்ல இந்த மாதிரி பேச்செல்லாம் அசிங்கமா தான் இருக்கும். ஆனா என்கிட்ட பழகிட்டேன்னு வெய்யு, அதுக்கப்புறம் நான் பேசுற பேச்செல்லாம் உனக்கு தேனா இனிக்கும். ஷேகர், இதுக்கு மேல நான் உன்கிட்ட பேச மாட்டேன். போனை கட் பண்றேன். ஹலோ ஹலோ
போனையா கட் பண்ற? இப்ப நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் பாரு. சேகர் மனசுல இப்படி ஒரு நினைப்பு வந்துருச்சு. இதை எப்படி சமாளிக்கிறது? வருண் கிட்ட சொல்லிடலாமா இல்ல மாமா கிட்ட சொல்லலாமா? ஒன்னும் புரியல. ஒரே குழப்பமா இருக்கே. இந்த போட்டோ எல்லாத்தையும் உனக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். அதுக்கப்புறம் நீயே கெஞ்சுவ பாரு. சேகர் ஏதோ போட்டோஸ்லாம் அனுப்பியிருக்கான். கூட எப்படி இவ்ளோ க்ளோஸா போட்டோ எடுத்திருக்கான்? இதுதான் மாமா குடும்பத்து மானோன்னு சொன்னானா? ஹே சேகர், என்ன இதெல்லாம்? ராகினி கிட்ட ஏன் இப்படி அசிங்கமா நடந்திருக்க? எதுக்காக இப்படி எல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருக்க? பதட்டப்படாத அஞ்சலி, கொஞ்சம் பொறுமையா இரு. நான் பொறுமையா இருக்க மாட்டேன். உன்னை பத்தி நான் போலீஸ் கிட்ட சொல்லுவேன். மரியாதையா இந்த எல்லா போட்டோவையும் அழிச்சிரு. இல்ல கண்டிப்பா உன்னை நான் போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன். நீ போலீஸ்க்கு போற வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன் அஞ்சலி. இந்த போட்டோ எல்லாம் உடனே நான் நெட்ல அப்லோட் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்ல, இந்த போட்டோவை பெரிய போஸ்டரா அடிச்சு உங்க மாமனார் வீட்டு முன்னாடி நான் ஒட்டுவேன். செய்யட்டுமா அப்படி? அஞ்சலி, மரியாதையா நான் சொல்ற மாதிரி கேளு. இல்ல இப்ப நான் சொன்னதை கண்டிப்பா செய்வேன். உன்னை நான் நல்லவன்னு நம்பினேன். ஆனா நீ இப்படி மோசமானவனா, கேவலமானவனா இருக்கியே. நீ எப்படி வேணாலும் திட்டு, எனக்கு கவலையே இல்ல. ஆனா உன்னை மட்டும் எனக்கு கொடுத்துரு. நீ நினைக்கிறது ஒரு நாளும் நடக்காது. கண்டிப்பா நடக்கும் அஞ்சலி. அதுக்காக தானே பெருசா பிளான் போட்டு ராகினிய நான் கடத்தின. உன் மனசுல இடம் பிடிச்சு உன்னை அடையலான்னு நினைச்சேன். ஆனா அது நடக்கல. உன் வீட்டு பக்கமே நான் வரக்கூடாதுன்னு உன் மாமனாரு அம்பலவாணர் என்ன வான் பண்ணிட்டாரு. அப்புறம் நான் என்ன பண்றது? இப்படி ஒரு கிட்னாப் டிராமா பண்ணி உன் மாமனார் மனசுல இடம் பிடிச்சு உன் வீட்டுக்குள்ளேயே நான் வந்துட்டேன். அப்படி வரும்போது சும்மாவா வர முடியும்? அதனால தான் ராகினி கூட க்ளோஸா இருக்கிற மாதிரி போட்டோஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்ப சொல்லு அஞ்சலி, நீ என் ஆசைக்கு சம்மதம் சொல்லுவியா இல்ல மாட்டியா? இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.